பெரும்பாக்கியம் சிறப்பாக 8ஆம் ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மீலாது விழா தொடர் சொற்பொழிவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை, வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய பாவங்களை அவர்களின் பொருட்டால் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பை பொழிந்து நாளை மறுமையிலே அவர்களின் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய உயர் பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. இணையத்திற்குரிய சகோதரர்களே, கணவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று நிகழ்வு, வாழ்வியல் எப்படி இருந்தது? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு விதமான சிறப்பு சொற்களை, சிறப்பு பெயர்களை பயன்படுத்துகிறார். அதிலே ஒன்று உஸ்வத்துன் ஹஸனா, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி நபியினுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உச்சபட்ச புகழாக, உயர்வான வரலாற்றை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறார். உஸ்வத்துன் ஹஸனா என்கின்ற வார்த்தையை பெற வேண்டும் என்று சொன்னால் 2 தன்மைகள் இருக்க வேண்டும். எல்லா துறை சார்ந்த வாழ்க்கையிலேயும் மேலான வழிகாட்டுதலை சொல்லி இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட வழிகாட்டுதலின்படி வாழ்ந்திருக்க வேண்டும். முன்மாதிரி என்று சொன்னால் வழிகாட்டுதலும் இருக்க வேண்டும், வாழ்க்கையும் இருக்க வேண்டும். உலகத்திலே அப்படி 2 தன்மைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா உஸ்வத்துல் ஹஸனா என்கின்ற உயர்வான பெயரை சூட்டி மகிழ்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்க்கையிலே ஒரு கணவராக எப்படி வழிகாட்டுதலை தந்தார்கள், சுமூகமான வாழ்க்கை எப்படி வாழ்ந்தளித்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது உலகத்திலே எல்லோருக்கும் ஆச்சரியமான செய்தியாகத்தான் இருக்கும். உலகத்திலே வாழ்ந்த எந்த தலைவரும் தத்துவங்களை சொல்லியிருக்கிறார், வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார், அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார், ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படி வாழ்ந்தானா என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே சொன்ன அறிவுரைகளின்படி அவனுடைய வாழ்க்கை அமையவில்லை. ரஷ்யாவுடைய பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் 60,000 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். பல்வேறு தலைப்புகளில் எழுதியிருக்கிறார். 60,000 சிறுகதைகளை எழுதியவன் எல்லா துறை சார்ந்த கருத்துக்களை சொல்லி இருக்க வேண்டும். ஒரு கதை என்று சொன்னால் எல்லா கருக்களையும் மையமாக வைத்து அவர் படைத்திருப்பார். நம் நாட்டினுடைய மகாத்மா காந்தி சொன்னார், லியோ டால்ஸ்டாயினுடைய வழிகாட்டி என்று சொன்னார். அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்ற டால்ஸ்டாய் இறக்கின்ற நேரத்திலே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு இறக்கிறார். அப்படி இறக்கின்ற பொழுது அவருடைய பிரேதத்தை எடுத்து பார்த்த நேரத்திலே ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அந்த துண்டு சீட்டிலே எழுதப்பட்ட செய்தி இதுதான்: என்னுடைய பிணத்தை என் மனைவியிடம் கொடுக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தார். என் பிரேதத்தை, என்னுடைய பிணத்தை என் மனைவியிடம் கொடுக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கசப்புணர்வுகளை சந்தித்திருப்பார். வாழ்க்கையிலுள்ள தேடிய நிம்மதி கிடைக்காத போதுதான் வெறுப்பின் உச்சமாக அந்த வார்த்தையை எழுதி தன்னுடைய பாக்கெட்டிலேயே வைத்திருக்கிறார். மரணம் எப்பொழுதும் தழுவலாம், கடைசி நேரத்திலே கூட என் முகத்தை பார்ப்பதற்கு அவளுக்கு தகுதி இல்லை என்று அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இப்படி எத்தனையோ தலைவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்களே ஒழிய வாழ்ந்திருக்கிறார்களா என்று சொன்னால் வாழவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான்
உஸ்வத்துல் ஹஸனா என்கின்ற உச்சபட்சமான பாராட்டுதலை ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைரும் லிஅஹ்லிஹி. சமூகத்திலே சிறந்தவன் யார்? சமூகத்திலே சிறந்தவன் யார் என்று சொன்னால், யார் தன்னுடைய குடும்பத்திலே சிறந்தவனாக இருக்கிறானோ அவன்தான் சமூகத்திலே சிறந்தவன். சமூகம் மதிப்பதற்கு நம் வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை போட்டால் போதும், சமூகம் நம்மை மதிக்க ஆரம்பித்துவிடும். என்னுடைய ஒரு பக்கத்தினுடைய வாழ்க்கையை சமூகத்திலே சொன்னால் சமூகம் என்னை கண்ணியப்படுத்த ஆரம்பித்து விடும். ஆனால் என்னுடைய இன்னொரு பக்கத்தை நான் சமூகத்திற்கு மறைக்கலாம், என் மனைவியிடம் நான் மறைக்க முடியாது. என்னுடைய எல்லா அந்தரங்கங்களையும் என்னுடைய எல்லா ரகசியங்களையும் தெரிந்தவள் என் மனைவி என்ற காரணத்தினாலே அவளிடத்திலே நிறைகுறைகளை சொல்லித்தான் வாழ வேண்டும், வாழ முடியும். அப்படி ஒரு வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற பொழுது சொன்னார்கள், என்னுடைய எல்லா வாழ்க்கையும் என்னுடைய மனைவிமார்களுக்கு தெரியும், அந்த மனைவிமார்கள் என்னை பாராட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்துல வஃபாத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க. வஃபாத்துடைய நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நிலைமை மிக கடுமையாக இருக்கிறது. எழுகிறார்கள், மயக்கமுறுகிறார்கள், தன்னிலை மாறி மிக சிரமமான நிலையில இருக்கின்ற பொழுது அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மனைவிமார்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கும்போது வேதனையின் உச்சபட்சமாக சொன்னார்கள், இறைவன் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொன்னார்கள். இறைவன் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்கிறார்கள். பக்கத்தில் இருந்த மனைவிமார்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்திலேயும் அந்த துயரமான நேரத்திலேயும் கூட பேச முடியாத அந்த நிலையிலேயும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பகட்டுக்கான வார்த்தை அல்ல, உண்மையான வார்த்தை என்று சொன்னார்கள். மனைவி என்று சொன்னால் கணவனுடைய எந்த துயரமாக இருந்தாலும் அதை பார்க்கின்ற பொழுது துடித்து போகிறாளே, கேட்கின்ற பொழுது பதறி போகிறாளே, அவள்தான் உண்மையான மனைவியாக இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பதறிட, அப்படி துயரப்படக்கூடிய அளவுக்கு உண்டான வாழ்க்கையை அவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அன்னையான சகோதரர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலே திருமணம் முடிக்கிறார்கள். இந்த திருமணம் என்பது உலக வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு திருமணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபகத்திலே கொள்கை என்கின்ற நிலை மாறி கபீலாக்களுடைய அந்த பாரம்பரியத்திற்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, பொருளாதாரத்திற்காக வேண்டி, இப்படி பல்வேறு நோக்கங்களை கொண்டு திருமணம் முடித்த அன்றைய காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எதுவுமே கிடையாது. ஒரு அனாதை, பொருளாதாரத்திலே மேம்பட்ட நிலை கிடையாது. வேலைக்கு சென்றால் தான் பணம் என்கின்ற நிலையிலே வாழக்கூடிய ஒரு சூழலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்துடைய உச்ச நிலையிலே இருக்கக்கூடிய மக்கமா நகருடைய அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய வணிகத்தின் மூலமாக பணம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விரும்புகிறார்கள், குணத்தை பார்க்கிறார்கள், அவருடைய நல்ல பண்புகளை பார்க்கிறார்கள். இவர்கள் எனக்கு கணவனாக வர வேண்டும், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னாலே திருமணம் நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாழ்ந்த காலங்கள் இருக்கிறது. 24 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். 25வது வயதின் துவக்கத்திலே திருமணம் முடித்தார்கள். 53 வயதாக இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 53 வயதாக இருக்கின்ற பொழுது கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இப்படி 24 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள். பெருமானார் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த வாழ்க்கையுடைய எந்த நிலைகளிலே எந்த நகர்வையும் மறக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபத்ஹ மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கத்து மக்கள் எங்களது வீட்டுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். விரட்டிவிட்ட அந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகும்போது அந்த மதீனத்து வாசிகள் எப்படி தங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று எல்லோரும் அழைத்தார்களோ
அதுபோல விரட்டிவிட்ட அந்த மக்கத்து வாசிகள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னாலே எல்லா மக்களும் அழைக்கிறார்கள், என்னுடைய வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய அழைப்புக்கும் பதில் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார்கள். அந்த மண்ணிலே பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டிலையும் தங்குறதுக்கு என்னுடைய மனசு விரும்பல. கதீஜா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கூடாரத்தை அமைத்து தாருங்கள், நான் அந்த இடத்திலே அந்த நினைவுகளோடு நான் தங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய வெற்றி சாம்ராஜ்யத்திற்கு உண்டான வரலாற்றை படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவதற்கு ஒட்டுமொத்த மக்களும் அழைக்கின்ற பொழுது, எல்லா சௌகரியங்களையும் கொடுத்து அழைக்கின்ற பொழுது, அந்த நேரத்திலேயும் கூட தன்னுடைய மனைவியுடைய சிந்தனையிலே வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்குண்டான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து ஒரு நல்ல கணவராக வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த திருமண அமைப்பு எப்படி நடந்தது என்று சொன்னால் நல்ல பண்புகளுக்காக வேண்டி நடந்தது. நம்ம வேற நோக்கம் இருக்கின்ற காரணத்தினால்தான் உலகத்திலே எல்லா திருமணங்களும் தோல்வியிலே முடிகிறது. பெருமானாருடைய திருமணம் வெற்றி திருமணமாக, நல்ல இல்லறமாக, நல்ல கணவராக அவருடைய வாழ்க்கை அமைவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய நல்ல பண்புகளுக்காக வேண்டித்தான் அந்த திருமணம் நடைபெற்றது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொல்வாங்க, துன்கஹுல் மராத்து லி அர்பஇ லி ஹஸபிஹா வலி மாலிகா வலி ஜமாலிகா வலி தீனிகா ஃபதுஃபர் பிதாத்தின் தீன். உலகத்தில் திருமணங்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக நடைபெறுகிறது. குடும்ப பாரம்பரியம், பொருளாதாரம், அழகு, மார்க்க பரிசு, இப்படி பல்வேறு கோணங்களிலே நடந்தாலும் கூட என் அருமையான சமூகமே ஃபதுஃபர் பிதாத்தின் தீன், மார்க்கமுடைய பெண்ணை, மார்க்க பற்றோடு வாழக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வாழ்க்கையில வெற்றி அடை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெற்றிக்கான சூட்சுமத்தையும் சொல்லித் தந்தார்கள். இல்லறம் எப்படி சிறக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நோக்கம் என்ன என்று சொன்னால், தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நோக்கம் எப்படி இருக்கிறது? பணம் கிடைக்க வேண்டும். ஒரு வசதியான குடும்பத்திலே பெண் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். பிள்ளைக்கு எந்த சங்கடமும் வராது. மனவாளனாக இருக்கக்கூடிய அந்த கணவராக வரக்கூடிய பிள்ளை நினைக்கிறான் வெள்ள தோலா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அது இயல்பா இன்னைக்குள்ள பிள்ளைகள் சொல்கிறார்கள். ஒரு காலத்துல அத்தா அம்மா பார்த்து என்ன செய்வாங்க, திருமணம் முடிச்சு வைப்பாங்க. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த சிந்தனைக்கே போக மாட்டான். அவர்களாக முடிவு செய்வார்கள், அவர்களாக பெண் பார்ப்பார்கள். யார் என்று கூட தெரியாது. அந்த காலத்துல மனவரைக்கு போனதுக்கு பின்னால்தான் தன்னுடைய மனைவி யாரு என்றே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு 18 வயசுலேயே தேர்ந்தெடுக்கிறார், 18 வயசுலேயே அது குறித்து பேசுகிறார். எந்த இடத்திலே தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையை தன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது. பொருளாதாரமா, குடும்ப பாரம்பரியமா, கண்ணியமா, மார்க்கப்பற்றா, அவள் எப்படிப்பட்டவள், எந்த சிந்தனையும் கிடையாது. வெள்ளையாக இருக்கிறார்களா என்கின்ற அந்த ஒரு பார்வை மாத்திரம்தான் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த ஒன்று அவனுக்கு கிடைக்கிறது. திருமணத்திற்கு பின்னாலே எதையெல்லாம் எதிர்பார்க்கிறானோ அத்தனையும் இல்லாமல் போய்விடுகிறது. அழகு இருக்கிறது, திருமணத்திற்கு பின்னாலே நல்ல குணம் இல்லை. நீங்க அப்படித்தானே மாமியார் மாதிரிலாம் என்ன செய்வாங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி புள்ள படிச்சிருக்காம்பா, புள்ள ஓதி இருக்காம்பா, புள்ள வெள்ளையா இருக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அழகா இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னா சந்தோஷம் தாங்க இயலாது. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்துட்டேன், அது ஒரு பெரிய பெருமிதம். எல்லாம் அப்படி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பின்னால கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால வீட்டுக்கு வருவாவா. அப்படி வீட்டுக்கு வரும்போது காலையில ஃபஜ்ருக்கு 8 மணிக்கு எந்திப்பான். யார் மருமகாரி வீட்டுல 8 மணிக்கு எந்திக்கின்ற பொழுது அவளுக்கு சுருக்குன்னு இருக்கும். அப்போ பட்டை இருக்கத்தான் செய்யுது, அவளுடைய அழகு இருக்கத்தான் செய்யுது, அவ அத்தாவுக்கு பணம்லாம் இருக்கு, சீர் சீராட்டி எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் திருமணத்திற்கு பின்னாலே
ஒரு மாமியாராக எதை எதிர்பார்க்கிறாளோ அந்த எதிர்பார்ப்பு நிவர்த்தியாகாத போது பல்வேறு விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் அங்கே உருவாகுது. அவர்கிட்ட நாம சொல்லணும், திருமணத்திற்கு முன்னாலே எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அது அவனிடத்துல இருக்கிறது. அதே முகம்தான், அதே பணம் தான், அதே கட்டில் தான், அதே டிகிரி எல்லாமே இருக்கிறது. ஆனா திருமணத்திற்கு பின்னால் என்னுடைய எதிர்பார்ப்புகள் மாறுகின்ற பொழுது அது இல்லாத போது கோபம் வருகிறது, பிரச்சனை ஆகிறது, எல்லா விதமான சிக்கல்களும் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, அந்த பண்பு இருந்தா மாத்திரம்தான் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா இல்ல தோற்று போய்விடும். இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த இது இருக்கு. ஒரு சமூகத்திற்கு வாழக்கூடியவர்கள் பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். ஏதோ சமூகத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா ஊருக்கு பதில் சொல்லணும், குடும்பத்துக்கு பதில் சொல்லணும், எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டுமே என்பதற்காக வேண்டி பொறுத்துக் கொண்டு வாழக்கூடிய பல நபர்களை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் எதிர்பார்ப்பை சரியான முறையிலே ஆக்கிக் கொள்ளாதவர்கள், ஒழுக்கத்தை பார்க்காதவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வாங்க, ஒரு நல்ல பையன் இன்னைக்கு பெண்களை தான் பார்க்கறாங்க. அந்த நடிகர் மாதிரி இருக்கணும், இந்த நடிகர் மாதிரி இருக்கணும், நல்ல வெள்ளையா இருக்கணும், அவன் ஸ்டைலா இருக்கணும், தாடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒழுக்கத்தை தவிர எத்தனை சீர்கேடுகள் ஒருவரிடத்தில் இருந்தாலும் அவன் நல்லா இருந்தா போதும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. உதாரணத்துல குடும்ப தலையை நிமிர மாட்டாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா தலையை குனிய வைக்கிறதுக்கு பெரும் கஷ்டமா இருக்கு. தெருவுல நம்ம எல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒதுங்கி போகணும். அங்க யாரும் ஒதுங்கி போறதுக்கு தயாராக இல்லை. நம்ம ஒதுங்கி போனால்தான் உண்டு என்கின்ற நிலைமைக்கு அவர்கள் பாரதிக்கின்ற புதுமை பெண்களாக வந்திருக்கிறார்கள். அவ்வளவு தைரியத்தோடு எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய பெண்களாக இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நல்லொழுக்கமான பையன், நல்ல பண்புகள் இருக்கிறது, மார்க்க பற்றோடு வாழ்கிறான், நல்ல குணம் இருக்கிறது, அவன் வந்து உங்களிடத்தில் பெண் கேட்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அப்படி நீங்கள் திருமணம் முடித்து வைக்கவில்லை என்று சொன்னால் அதன் வழியாக சமூகத்திற்கு மிகப்பெரிய ஃபித்னா உண்டாகும். அவன் தன்னுடைய ஸ்டைலை மாத்திக்கணுமா? நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம், தொலை வர்றோம், நல்ல பண்புகளோடு இருக்கோம், தாடி வச்சிருக்கோம், எல்லாமே இருக்கிறது, ஏன் நமக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று வருகின்ற பொழுது அத்தனை வாழ்க்கையையும் உதறி தள்ளிவிட்டு எல்லா விதமான பாவமான காரியத்திற்கு அவன் திரும்பி விடுகிறான். நடக்குதா இல்லையா? அருமையான சகோதரர்களே, நல்ல பண்புகளை பார்த்து திருமணம் முடித்தார் அந்த திருமணம் வெற்றிக்குரிய திருமணமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கையை குறித்து நாம் பேசினாலும் நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடையாது. ரசூலுடைய வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கை. அந்த வழிகாட்டுதலில் எதை குறிப்பிட்டு சொன்னார்களோ, எதை மையப்படுத்தினார்களோ அதை வாழ்க்கையில எடுத்து நடந்தால் வெற்றிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அதை விட்டு விடுகிறோம், மற்ற எல்லாத்தையும் பார்க்கிறோம். கிடைத்திருக்கிற அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதீஜா ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறாங்க. திருமணம் முடிச்சா பார்க்கிறதுல தப்பல்ல. அந்நிய பெண்ணை 3 இடங்களிலே 3 நிலைகளிலே பார்க்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, பெண் பேசப்பட்டதற்கு பின்னாலே அவளை ஒரு தடவை பார்த்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு இளைஞன் கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளோடும் அவன் இருப்பான். அந்த பெண்ணை அவன் பார்த்தால் அதற்கு ஏற்றாற் போல் இருக்கின்ற பொழுது அவனுடைய கற்பனைகள் சிறகடித்து பறக்காது. நான் இப்படி எல்லாம் நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சே என்று மனவரையை நினைத்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் வாழ்க்கை பாழ போயிடும். மார்க்கம் அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது என்று சொன்னால் கூட ஒரே ஒரு தடவை பார்த்துக் கொள்ளலாம். யாரை திருமணம் முடிக்க போகிறோம் என்கின்ற உறுதியான நிலை இருக்கிறதோ அந்த பெண்ணை பார்த்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. இரண்டாவது, மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி பார்த்துக் கொள்ளலாம். உதாரணமா மார்க்க கல்வியை போதிக்கணும், மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளலாம். ஃபித்னா இல்லாமல் இருந்தால், அதுவும் இன்றைய காலகட்டத்திலே உலமாக்கள் கொடுக்கக்கூடிய ஃபத்வா மார்க்க கல்வியாக இருந்தாலும் கூட பெண்ணை பார்த்து தாலீம் செய்யக்கூடாது என்பதை தான் சொல்கிறார்கள். ஃபித்னா உருவாகும் என்ற காரணத்தினாலே. மூன்றாவது, மருத்துவத்திற்காக வேண்டி பெண்ணை ஒரு அந்நிய ஆணின செய்யலாம் பார்க்கலாம். டாக்டர் இருக்கிறாரு, பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை பார்த்துட்டாங்க. இந்த 3 நிலையை தாண்டி வேற எந்த இடத்திலேயும் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது என்பதை
மார்க்க அறிஞர்கள் நமக்கு மார்க்க வழிநென்று சொல்லி காட்டுகிறார்கள். நினைத்திற்குரிய அருமையான சகோதரர்கள், திருமணத்துடைய நோக்கம் என்ன? ஒரு ஆளுக்கு ஒரு நோக்கம். ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வர்றா, மருமகளா வர்றா, அவனோட பெண்ணை மனமுடித்த அவனிடத்திலே கேட்டால் அவன் ஒரு நோக்கம் சொல்வார். மாமனார்ட்ட கேட்டால் அவன் ஒரு நோக்கம் சொல்வார். மாமியார்ட்ட கேட்டால் அந்த ஒரு நோக்கம் என்று சொல்லும். இப்படி வந்தது ஒரு பெண் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே கருத்து கேட்போம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நோக்கங்களை சொல்வார்கள். ஆனால் மார்க்கம் திருமணத்திலே என்ன நோக்கம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இல்லறம் சம்பந்தமாக வரக்கூடிய பல்வேறு விதமான ஆயத்துக்கள், பல்வேறு விதமான ஹதீஸ்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, தக்சீர் உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் இருக்கும். ஒரு முஸ்லிம் திருமணம் முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் ஒரு பிள்ளையாக இருக்கிறது, அதற்காக வேண்டி நான் திருமணம் முடிக்கிறேன், அந்த நோக்கம் இருக்கும். நமக்கு அந்த நோக்கம் கிடையாது. பெண்ணுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் இருக்கிறதே ஒழிய திருமணத்திற்கு பின்னாலே பிள்ளை நோக்கமாக இருக்கிறதா என்று சொன்னால் பிள்ளை நோக்கமாக இருப்பதில்லை. அதை யாரும் நினைப்பதும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸவ்வஜுல் வதூத அல் வதூத, நீங்க திருமணம் முடிக்கும் போது குழந்தைகளை பெற்றுத் தரக்கூடிய பெண்ணாக பார்த்து திருமணம் முடியுங்கள். அப்படின்னா அதுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துடைய சூழலை பார்க்கிறது. யார் யாருக்கு அந்த வாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாக்கியம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் இருக்கும். அந்த குடும்பத்திலே எப்படி வாழுகிறார்கள், இந்த பெண்ணுடைய அம்மா, இந்த பெண்ணுடைய சின்னம்மா, இந்த பெண்ணுடைய மாமி, இந்த பெண்ணுடைய கூட பிறந்தவா எப்படி எல்லாம் வாழ்றாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவருடைய வாழ்க்கை, அன்பு, அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் திருமணத்தை பேசுங்கள். வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. மார்க்கம் சொல்கிறது. அப்போ அன்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய பெண், குழந்தையை அதிகமாக பெற்றுத் தரக்கூடிய பெண், இந்த பெண்ணை திருமணம் முடியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதனுடைய நோக்கம் இருக்கிறது, இந்த சமூகத்தை விரிவுபடுத்த வேண்டும். சமூகத்தை விரிவுபடுத்துவதிலே நமக்கு ரெண்டு நன்மைகள் இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா, சமூகத்திற்கான கண்ணியம் இருக்கிறது. இன்னைக்கு சிறுபான்மை பெரும்பான்மை என்று பேசப்படுகிறது. மக்கள் தொகை கூட கூட அந்த சிறுபான்மை என்கின்ற நிலை மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுது சமூகத்திற்கு கண்ணியம் கிடைக்கும். நீங்க பார்க்கத்தானே செய்யறோம், சிறுபான்மையில ஓட்டு எத்தனை ஓட்டு இருக்கு கேட்கறானா இல்லையா? ஓட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சா அரசியல்வாதிகள் ஓடி வர்றாங்க. அப்போ மக்கள் திறன் எப்படி இருக்கிறது ஒரு சமூகத்திற்கு என்பதை உலகம் உற்று நோக்குகிறது. ஒன்று கண்ணியம் கொடுக்கும், இன்னொன்று நம்மை குறித்த அச்சமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் இஸ்லாமோபோபியா சொல்றாங்களா இல்லையா? இஸ்லாம் வந்தால் உலகத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் என்கின்ற அந்த பயத்தை விதைக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் இஸ்லாம் வளர்ந்து வருகிறது, மக்கள் தொகையால் பெருகி வருகிறது. அதனாலே நம்முடைய இருப்பும் இடமும் காலியாகிவிடும் என்று மற்றவர்கள் பயப்படுகிறார்கள். திருமணத்தில் அந்த நோக்கம் இருக்கும், அந்த நோக்கம் மட்டும் கிடையாது. இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்றான், வஅம்தத்னாகும் பி அம்வாலின் வ பனீன் வஜஅல்னாகும் அக்ஸர நஃபீரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பனு இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது சொல்றான், உங்களுக்கு பிள்ளைகளையும் செல்வத்தையும் அதிகப்படுத்தி தந்தோம். வஜஅல்னாகும் அக்ஸர நஃபீரா, பெரும் திரளான மக்களை உங்களுக்கு நாம் ஆக்கினோம் என்று சொல்லி காட்டுகிறார். அதை நிஅமத் என்று சொல்கிறார். ஒரு சமூகம் பெருகுவது இருக்கிறது, ஒரு சமூகம் அதிகமான மக்கள் தொகை கொண்டதாக இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய நிஅமத் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த நோக்கம் திருமணத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது, இஹ்சான் ஸௌஜை, மத்திரித்தனமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த திருமணம் ஒரு காரணம். அந்த எண்ணம் இருக்கணும். திருமணம் முடிக்கக்கூடியவரிடத்தில் இருக்க வேண்டிய மிக பிரதானமான நோக்கம் மத்திரித்தனமான வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, யா மஅஷர ஸபாப் இன் இஸ்ததாஅ மன் இஸ்ததாஅ மின்கும் அல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகது லில் பஸரி வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். வாலிபர்களே, சக்தி இருந்தால், திருமணத்திற்கான தகுதி உங்களுக்கு இருக்குமேயானால்
திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அந்த திருமணம் உங்களை பத்தினித்தனமாக வாழ வைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால பத்தினித்தனமாக வாழ வேண்டும் என்பதற்கு இந்த இல்லறம் திருமணம் ஒரு காரணம் என்கின்ற அந்த சிந்தனை இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னால எந்த பக்குவமும் இல்ல, பண்பாடும் இல்ல, பத்தினித்தனமும் இல்ல. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால எப்படி கேடுகட்டவனா இருந்தாலும் அதை விட மோசமான நபர்களை பலர்களை பார்க்க முடியாது. இந்த திருமணத்தை எப்படி எண்ணினார்கள், எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. நினைத்துக்கூடிய நன்மையான சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அதான் சொல்றான், வலா தத்ருஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. திருமணம் முடிக்கல அப்படின்னு சொன்னா தவறுல போய் விழுந்துருவோம். அந்த தவறு என்பது அசிங்கமானது, அருவருப்பானது. அந்த தவறிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த திருமணம் என்கின்ற அந்த சிந்தனை இருக்கிறது. ரசூலுடைய வாழ்க்கையில கணவராக வாழ்ந்தார்கள் என்கின்ற ஒற்றை வார்த்தை இருக்கிறது. அந்த சிறந்த கணவராக வாழ்வதற்கு இதுவெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அடிப்படையான காரணிகள். நாம் அந்த காரணிகளை விட்டுட்டோம். ஆணும் பெண்ணும் இணைவது மாத்திரம்தான் திருமணம் என்கின்ற கோணத்திற்கு வந்து விட்டோம். அதனால் தோல்வியிலே முடிந்து விடுகிறது. இந்த காரணங்கள் தான் அடிப்படையில் விலகிக் கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அடுத்து என்ன நோக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சத்ருல் உயூபி யதாயத்துல் வஜபால். வாழ்க்கையில திருமணத்தின் மூலமாக என்னுடைய குறைகள் மறைக்கப்படுகிறது. ஒரு காலம் வரைக்கும் அவன் எப்படி ஊர் சுத்தினா, என்ன செஞ்சா வச்சா எல்லாமே திருமணத்திற்கு பின்னாலே அப்படி அடியோடு மறைக்கப்பட்டு எல்லாமே மறந்து போகும். சமூகத்தில் சின்ன சின்னமாக நம்முடைய கடந்த கால வாழ்க்கை மறக்கடிக்கப்பட்டு போய்விடும். திருமணத்தில் அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. நம்முடைய மனிதராக கண்ணியத்திற்குரியவராக வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக திருமணம் இருக்கிறது. நம்ம வீட்டுல என்ன செய்வோம் அப்படின்னு வீட்டுல இருப்போம், கல்யாணத்துக்கு சொல்ல வருவாங்க. நம்ம வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவங்க பார்த்து கை கொடுத்து சொல்லிட்டு போவாங்க. கல்யாணம் முடிக்காத ஆளு அப்படின்னு சொன்னா சொல்லக்கூட மாட்டாங்க, அப்படி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஆனா அதே பையனுக்கு அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப அந்த வீட்டுல பத்திரிக்கை கொடுக்க வருவாங்களா இல்லையா? வரக்கூடியவங்க அவனை பார்த்து எழுப்பி, தம்பி வந்துருமா, அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வா என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், திருமணத்தின் வழியாக ஒரு மனிதன் முழுமை அடைகிறான். திருமணத்தின் வழியாகத்தான் ஒரு மனிதன் மனிதனாக சமூகத்திலே மதிக்கப்படுகிறான். அங்கீகாரமே அப்பொழுதுதான் அவனுக்கு கிடைக்கிறது. குறைகள் மறைக்கப்படுகிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது, சமூகத்திலே அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நோக்கம் இருக்கும். முன்ன லிபாசுக்கும் ஆட்டும் லிபாசுடன், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவியை குறித்து சொல்கிறானே, எந்த கோலத்திலே சொல்கிறான் என்று சொன்னால், இரண்டு நபர்களிடத்திலே குறைகள் இருந்தால் ஒருவர் இன்னொருவருக்கு மறைத்து விடுவார். நண்பர்கள் மறைக்க மாட்டாங்க, உறவுகள் மறைக்க மாட்டாங்க. ஆனா மனைவி மறைப்பாள், மனைவி மறைப்பாள். அந்த பாங்கு குடும்பத்திலே பார்க்க குறைகள் எதுவாக இருக்கிறதோ அத்தனைக்கும் தலை போட்டு மறைத்து சமூகத்திற்கு உடைய அலங்காரமாக காட்டிக் கொண்டே இருப்பார். திருமணத்தின் வழியாக ஒரு முழு மனிதனாக சமூகத்தில் நீ மதிக்கப்படுகிறாய். அதே போல திருமணத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அது மவத்தத்தும் ரஹ்மத்தும், காதலும் கருணையும் கிடைக்கிறது. அந்த நோக்கம் இருக்கும். என்னுடைய மகிழ்ச்சிக்கு, என்னுடைய சந்தோஷத்திற்கு என்னுடைய மனைவி காரணம். அவளை நான் நேசிக்க வேண்டும், அவளின் மீது உண்மையான அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் அடுத்து சொல்கிறானே ரஹ்மத், கருணை என்பது கிடைக்கும். நாம இளமையில இருக்கும் போது அப்படியே துடிப்பில் அவளை ஆட்டி அசைச்சு அவளை அதிகாரம் செலுத்த அடக்கி வைத்தோம் அப்படின்னு சொன்னா, வயதானதற்கு பின்னாலே நமக்கு கழிவு தேவை, கருணை தேவை. உடலிலே ரத்தம் எல்லாம் சுண்டி போனதற்கு பின்னாலே அவளுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் பழசையெல்லாம் கிளறி அப்பொழுது உன் மீது ஆதிக்கம் செலுத்துவாள். குடும்பம் அவளுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். பிள்ளைகள் அவளுடைய பேச்சதான் கேட்பாங்க. எல்லாம் அவளுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததற்கு பின்னாலே நீ அன்புக்காக வேண்டி ஏற்றுவாய். அந்த அன்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ் ரெண்டையும் சொல்றான். திருமணம் முடிக்கும் போதே ரெண்டையும் நீ கவனத்தில் வச்சுக்கோ. அல் மவத்தத்து வர் ரஹ்மா, காதலையும் ஏற்படுத்திக் கொள், பிற்காலத்திலே உனக்கு கருணை கிடைக்கும் என்பதை ரப்பல் ஆலமீன் அந்த ரெண்டையும் சேர்த்தே சொல்கிறார். இன்னைக்கு நம்ம அதுல தோத்து போகிறோம். கணவன் மனைவியினுடைய அந்த இதெல்லாம் தெரியாத அளவுக்கு வாழக்கூடியவர்களை பார்க்கிறோம்.
அந்த கருணை கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மனைவிக்கு முன்னாலேயே கணவன் இறந்து போய்விட்டார். ஒருத்தர் எழுதான், நான் தான் அன்றே இறந்து போய்விட்டேனே, என்னை ஏன் இன்னும் அடக்கவில்லை? என் மனைவி இறந்த பொழுதே நான் இறந்து விட்டேனே, என்னை ஏன் இன்னும் அடக்கவில்லை? ஒரு மனைவி இறந்து போய்விட்டால் கணவன் உயிரோடு வாழ்வது என்பது நடைபெற வாழ்க்கை. அதற்கு பின்னாலே சமூகத்தில் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. திருமணத்திற்கு முன்னாலே எப்படி சமூகம் மதிக்க தவறுகிறதோ அதுபோல வாழ்க்கையிலே மனைவி இறந்து போய்விட்டால் கணவனுக்கான அங்கீகாரம் குறைந்து போய்விடும், மரியாதை குறைந்து போய்விடும். தாய்க்கு பின் தாரம் போனதற்கு பின்னாலே வீட்டிலே ஒரு ஓரம் என்று சொல்வார்கள். அதுபோல வீட்டுல ஓரம் கிடைக்கும் தனியா ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, ஒதுக்குவாங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற எந்த நிகழ்வும் நமக்கு தெரியாது, எந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு நமக்கு தெரியாது. யாராவது சொன்னால்தான் தெரியும் என்கின்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு மாறி போய்விடும். இணையத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, அதனாலே அன்பை செலுத்த வேண்டும், பாசத்தை கொடுக்க வேண்டும். பிற்காலத்திலே அந்த கருணை கிடைக்கும். அவள் நினைத்து பார்ப்பாள், எப்படியெல்லாம் நம்மளை கொண்டாடினான், எப்படியெல்லாம் விட்டுக் கொடுக்காமல் நம்மளை ஏந்தி இதயத்தில் ஏந்தி வாழ்க்கை நடத்தினான் என்கின்ற அந்த கடைசி நினைவுகள் அவருடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுது உன்னை எவை போல பாதுகாப்பாள் கடைசி நேரத்தில். இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நினைத்துக்குரிய அருமையான சகோதரர்கள், அதனால இதான் நோக்கமாக இருக்கிறது. அதே போல சகாதத்து சீரவித்தனம் கிடைக்கிறது. சீரவித்தனம் வாழ்க்கையில் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. வணக்க வழிபாடுக்கான உதவி கிடைக்கிறது. சீரவித்தனம் சரதாரீஸ்வரர் ஹதீஸ்ல சொல்வாங்க, அர்பஉ சஆதத்தி, ஒரு மனிதனுக்கு 4 விதமான சீரவித்தனம். அல் மரஅத்து ஸாலிஹா, நல்ல மனைவி கிடைத்தால் நம் வாழ்க்கையில சீதை. நம்ம வேற எங்கேயும் போய் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல மனைவி கிடைத்தால் குடும்பத்தை ஊருக்கு முன்னாலே கண்ணியத்தோடு ஒரு அலங்காரமாக காட்டி மறைவாள். நல்ல பெண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னா குடும்பம் சந்தி சிரிக்கிறதுக்கு எத்தனை காரணங்கள் இருக்கிறதோ அத்தனை காரணங்களையும் அவள் செய்வாள் நிச்சயமாக. நல்ல மனைவி, அல் மரஅத்து ஸாலிஹா, பெண்ணுன்னு சொல்லல, எல்லா வீட்லயும் பெண் இருக்கிறாங்க, நல்ல பெண்கள் இருக்கிறார்களா, அதான் முக்கியமானது. ஒரு மனிதன் சீரழித்தனமாக வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று நல்ல மனைவி. இரண்டாவது அவுலாதுகு அபராரா, அவனுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பது. நல்ல பிள்ளைகள், நம்மை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகள், நம்மை எல்லா வகையிலையும் மரியாதையை விட்டுக் கொடுக்காத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய குழந்தைகள் கிடைத்து விட்டால் அது சீரழித்தனம். சரதாரீஸ்வரர் சொல்வாங்க, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஊர் உலகம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னார்கள். அதனால நல்ல பிள்ளைகளை உருவாக்கி அபரார்களாக நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அந்த பிள்ளைகள் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா ஜமாத்துக்கு முன்னால கைகட்டி நிற்கணும். ஊர்ல எந்த இடத்துலயும் தலை தூக்கி அரசிய முடியாது, பேச முடியாது. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த எதிர்ப்புறம் வரும், உட்கார்ல அப்படின்னு, உனக்கு பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு என்று கேட்டு விடுவான். அவ என்ன அப்படின்னு சொன்னா நல்ல பிள்ளைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சமூகத்திலே நமக்கான கண்ணியம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு சபையிலே நமக்கான அங்கீகாரம் குறைந்து போய்விடும். நல்ல குழந்தைகள் இருப்பது வாழ்க்கையிலே சீரழித்தனம். நல்ல நண்பர்கள் கிடைப்பது இருக்கிறதே சீரழித்தனம். ஒரு பையன் வந்து நாம நல்லவனாக இருந்தா மட்டும் பத்தாது, நாம யாரோடு சேர்கிறோம் என்பது மிக முக்கியமானது. சில பேர் என்ன செய்வான் அப்படின்னா நல்ல பையனா இருப்பான், ஆனா அவனுடைய செயல்பாடு மிக மோசமான செயல்பாடுமாக இருக்கும். அவன் தொழ வரான், ஆனா தொழுது முடிச்ச உடனே எங்க போய் உட்கார்றான் அப்படின்னு சொன்னா தொழாம ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கும், செல்போன் பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அந்த கூட்டத்தில் போய் என்ன செய்யறான் உட்கார்றான். இவன் நல்லவன் தான், ஆனால் உலகத்திலே நன்மையை விட தீமைதான் மிக சீக்கிரமாக ஊடுருவும். நீ அவனை திருத்துவதற்கு முன்னாலே அவன் உன்னை நோக்கி விடுவான். வாழ்க்கையில சீதைத்தனமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நண்பர்கள் சரியாக இருக்க வேண்டும். சல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸ், 4வது சல்லல்லாஹு சொன்னாங்க, ஐயகூன ரிஸ்குஹு ஃபீ பலதி, வருமானம் வீட்டுல இருக்கு, ஊர்ல இருக்கு. ஊர்ல வருமானம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வணிகத்தை பத்தி பேசும்போது சொன்னோம், சொந்த இடத்துல சொந்த ஊர்ல நம்ம இருக்கக்கூடிய அந்த பகுதியில நாம வணிகம் செய்ய வேண்டும்.
சமூகத்தோடு வாழ வேண்டும், சமூகத்திலே நமக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான உழைப்புகளை செய்ய வேண்டும். இறக்கின்ற பொழுது புகழோடு இறக்க வேண்டும். எங்கோ ஒரு இடத்துல வாழ்ந்து விட்டு ஊர்ல வந்து நீ என்ன செய்வ, அந்நியராகத்தான் பார்க்கப்படுவாய். ஊருடைய நல்லது கெட்டதற்கு தெரியுமா? ஒத்த வார்த்தையில சொல்லிடுவான். உனக்கு என்ன தெரியும்? 40 வருஷம் வந்து போது பேசிக்கிட்டு இருக்க சொல்லிடுவான். அதனால சமூகத்திலே கண்ணியத்தோடு கடைசி வரைக்கும் அந்த கிரிப்போடு வாழணும் அப்படின்னு சொன்னா ரிஸ்கை ஊரிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு சீரழித்தனத்துடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக வாழ்வது இருக்கிறதே சீரழித்தனத்துடைய அடையாளம், நல்ல வாழ்க்கை வாழ்க்கை. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல குழந்தைகளை இந்த உலகத்திலே விட்டு செல்வது என்பது சீரழித்தனம். இறப்புக்கு பின்னாலும் நாம் சீரழித்தனமான இறப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டும். நாம நல்லவர்களா வாழ்ந்துப்போம், நல்ல பிள்ளையா இருந்து நல்லா இருந்துப்போம். நம்ம பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு சொன்னா நாம கபருக்கு போனதற்கு பின்னாலும் நம்மை புதைத்ததற்கு பின்னாலும் எடுத்து நம்மளால ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். யாரை வச்சு? நம்முடைய பிள்ளை வச்சு. இன்னும் யார் வீட்டு பிள்ளை? அவன் செத்து போனா இல்லையா, அதோட பிள்ளைய வளர்த்து போயிருக்கான். பிள்ளைய வளர்த்து ஒரே வார்த்தையை சொல்லி முடித்து விடுவார். திருமணத்துடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், என் இறப்பிற்கு பின்னாலும் என்னுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நோக்கம் திருமணத்திலே இருக்கணும். அதெல்லாம் எங்க அவசரம்? திருமணத்துல அந்த திருமணம் முடித்த அந்த இரவிலே ஒரு துவா ஓத வேண்டும் என்று சொன்னால் ஒரு பையன் கேட்டான், அந்த அவசரத்துல யார் எடுத்து ஓதிக்கிட்டு இருப்பா? துவா சொன்னாலும் மனப்பாடமாக்கினால் அந்த இடத்துல மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவ என்ன அப்படின்னு சொன்னா, நோக்கம் மாறுபடுகின்ற பொழுது வாழ்க்கை தோல்வி அடைந்து விடுகிறது. கிடைத்திருக்கும் அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லை. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். எல்லாவற்றையும் இழப்பதற்கு ரசூலுல்லாஹ் தயாராக இருந்தார்கள். சேர்த்து வைத்த அத்தனை செல்வங்களையும் கொடுப்பதற்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தயாராக இருந்தார்கள். அது ஒரு பெரிய வாழ்க்கை. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கணவன் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கணும், அம்மாவுக்கு இருந்து போட்டு வந்த நகையை கேட்டோம் அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டான். எங்க அத்தாட்ட கேட்டுக்கிறோம்பா, எங்க வீட்டுல கேட்டுக்கிறேன் அப்படின்பா. அவ என்ன அப்படின்னு கேட்டா, இன்னும் முழுமையாக நம்மளோடு சேரவில்லை. திருமணம் என்கின்ற அந்த ஒப்பந்தத்திலே தான் இருக்கிறாரே ஒழிய வாழ்க்கையோடு அவள் கலக்கவில்லை. நிறைய குடும்பங்களை பார்க்க முடியும். கணித்துக்குரிய அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கல்ல, அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தன் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இழந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க சுகபோகமாக வாழணும் என்பதற்காக கொடுக்கல, அவருடைய கொள்கை நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நம்ம உம்ராவுக்கு போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், ஹிரா குகையை பார்க்கிறோமா இல்லையா? யாராவது மேல ஏறி இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோம். இங்கதான் வகி இருந்துச்சு, அவங்க வழிகாட்டி அப்படிதான் கூட்டு போவாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. அடுத்து அவங்களுக்கு பிசினஸ் இருக்கு, அதான் போய் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை எல்லாருக்கும் பார்க்கின்ற பொழுதே பிரமிப்பாக இருக்கிறது. இந்த வரலாற்றை தெரிந்தவர்கள் அந்த இடத்திலே ஒரு சொட்டு கண்ணீரை வடிச்சுட்டு வருவாங்க. இந்த இடத்திலே, இந்த மலையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலையும் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கடைசி நேரத்தில் எப்படி ஏறினாங்க. நாம 40 வயசுல போறோம், 25 வயசுல போறோம், 30 வயசுல போறோம், மேல ஏறுவதற்கு நம்மளால் முடியவில்லை. ஒவ்வொரு நேரத்திலையும் மக்காவிலிருந்து நடைபெறமாக வந்து உணவை கொண்டு வந்து கொடுத்தார்களே, எப்படி அது சாத்தியம்? ஏனென்றால் உடலுடைய தளர்ச்சி எல்லாம் தாண்டி தன்னுடைய கணவன் மீது இருந்த காதல் தான் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது. எந்த சோர்வும் இல்லை, எந்த பலகீனமும் அவர்களை தடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் அங்கே இருப்பது என்னுடைய கணவன், அவருக்காக வேண்டி நான் வாழ்கிறேன், ஒன்று கொடுப்பதற்கு நான் தயார் என்று வந்தார். நமக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு இந்த அம்மா இவ்வளவு மேல போனாங்க, எப்படி போயிருப்பாங்க? நாம் ஒரு காட்சி பொருளாக பார்த்து வருகிறோம், ஆனால் அதை வரலாற்றுக்கு பக்கமாக உருவாக்கியவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதெல்லாம் உச்சபட்சமான அன்பு இருந்தால் மாத்திரம்தான். வாழ்க்கையுடைய எல்லா விதமான விஷயங்களையும் ரசித்து ருசித்து வாழ்ந்திருந்தால் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட கஷ்டங்களை சகித்துக் கொள்ள முடியும். கடைசி நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு
தூக்குச்சட்டியில சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஹெரா குகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க என்ன செய்றாங்க, வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த ஊருடைய தலைவர்கள், ஒரு காலத்திலே அவருடைய வணிகத்தை வைத்து வீட்டிலே அடுப்பெரித்தவர்கள், வயிற்றினுடைய பசியை போக்கியவர்கள், வறுமையை சரி செய்தவர்கள் பேசுகிறார்கள். இந்த அம்மாவை பாத்தியா, இந்த அம்மாவை பாத்தியா, செய்யக்கூடாத திருமணத்தை செய்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாத கொள்கையை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு குடும்பத்தில் ஒரு கபீலாவுடைய தலைவரை கட்டியிருந்தால் இவ்வளவு சுகமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழலாம். ஆனால் இவ்வளவு கஷ்டப்படுகிறது என்று கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய காதுகளிலே விழுகின்ற அளவுக்கு பேசினார்கள். சாமானிய பெண்ணாக இருந்தால் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை முறித்துக் கொள்வார்கள். ஆனால் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த வாழ்க்கையை விட இந்த கஷ்டம் சுகமானது என்று நம்பினார்கள். அதை சுகமாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு சென்றிருந்தால் இந்த அவர்களை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு வந்திருக்காது. அந்த கஷ்டங்களை சுமந்தார்கள். இன்று உலகம் முழுக்க அவருடைய வரலாறு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இல்லறம் என்று சொன்னால் அந்த வழிகாட்டுதலை பேசுவதாக இருந்தால், எந்த திருமண வேலையாக இருந்தாலும், எந்த கணவன் மனைவிக்கு உண்டான ஒப்பந்தமாக இருந்தாலும் அந்த இடத்திலே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய திருநாமம் உச்சரிக்கப்படாமல் அந்த சபை நிறைவேறவில்லை என்று சொன்னால் அந்த தியாகத்துடைய வாழ்க்கையை கணவனுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்ற காரணத்தினால். அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். வாழுகின்ற காலகட்டத்திலே மாத்திரமல்ல, இறந்து போனதற்கு பின்னாலும் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு உணவு சமைச்சாங்க அப்படின்னு சொன்னா கதீஜாவுடைய நினைவாக அவருடைய உறவுக்காரர்கள் யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்து அனுப்புவார்கள். ஒரு ஆணத்தை கொடுத்து அனுப்புவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனைவியுடைய நினைவாக செய்யக்கூடிய அவர்கள் இருந்தால் இந்த உறவை விரும்புவார்கள். அவர்கள் இருந்தால் அந்த வீட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த ஆசையை இறந்து போனதற்கு பின்னாலும் நினைவிலே ஏந்தி நிறைவேற்றி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கை இல்லை. எல்லாருக்கும் ஒரு சலிப்பு இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு இருக்குது. ஏதோ சமூகத்துடைய சூழலுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அப்படி மனைவியை பத்தி பேச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து கொட்டும். இன்னொரு கல்யாணம் பண்ணா என்ன, ஏன் அப்படி அரசு மார்க்கத்துல 4 மனைவியை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னைக்காவது அது சம்பந்தமா பேசுறீங்களா? சும்மாவை என்னத்தையெல்லாம் காட்டுக்கு சண்டை போடுறீங்க, இதை என்னைக்காவது பேசுங்க என்று சொல்லக்கூடிய நண்பர்களை பார்க்கிறோம். ஒரு சலிப்பு வாழ்க்கை, ஒரு வெறுப்பு. 40 வயசு தாண்டியதற்கு பின்னால் ஒரு புதிய தேடல் உருவாகிறது. அந்த தேடலுக்கான காரணம் என்ன என்று சொன்னால், சரியான அன்பை கணவனிடமிருந்து மனைவி பெறவில்லை, மனைவியிடமிருந்து கணவன் பெறவில்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு தேடலுக்கு போகவே கிடையாது. திருமணம் முடிந்தது 40 வயசிலே இருந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்தார்கள். 53 வயசு வரைக்கும் அன்றைய காலகட்டத்திலே திருமணம் முடிப்பது என்பது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை முடித்துக் கொள்வது என்பது இயல்பானது, சாதாரணமானது. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அத்தனை திருமணங்கள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கவே இல்லை. அருமையான சகோதரர்களே, அந்த இன்பத்திலேயே வாழ்ந்தார்கள், அந்த காதலிலேயே வாழ்ந்தார்கள், அந்த பாசத்திலேயே நினைவுகளிலேயே வாழ்ந்தார்கள். அதனாலே அந்த வாழ்க்கை இன்னொரு சிந்தனை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. நாம ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒரே இடத்துலதான் அவ சமைச்சு போட்டதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட வாய் அவள் சமைத்ததை உள்ளே செலுத்துகிறது, மனசு எங்கேயோ சந்தையை சுத்தி கொண்டிருக்கிறது, ஊரை சுத்தி கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னாலே வாழ்ந்த சஹாபாக்களிடத்திலே விதைத்தார்கள். அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த சஹாபாக்கள் அந்த வாழ்க்கையை சரியாக பின்பற்றாமல் போயிருக்குமையானால் அவருடைய கவனங்கள் எல்லாம் திசை மாறி போயிருக்கும். மார்க்கத்தை இவ்வளவு துல்லியமாக, இவ்வளவு தெளிவாக அடுத்த சமுதாயத்திற்கு கடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், குடும்பத்துடைய பிரச்சனை இருக்குமையானால், குடும்பத்துடைய சிக்கல்களிலே சிக்குண்டு தவிப்பார்களேயானால், முழுக்க முழுக்க கவனங்கள் எல்லாம் குடும்பத்தை நோக்கி இருந்திருக்கும், இந்த சமூகத்தை நோக்கி இருந்திருக்கார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த வாழ்க்கையை அப்படியே
சஹாபாக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை சொன்னார்கள். அப்படி சஹாபாக்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் சமூகத்தை வளர்ப்பதற்கு, மார்க்கத்தை பரத்துவதற்கு முழுமையான ஈடுபாட்டை காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். அது யதார்த்தம் உண்மைதான். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா தண்ணீர் வெட்டணும்னா 3 ரக்காயத்தா 4 ரக்காயத்தா தெரியாது. ஏன்னா அங்க பிரச்சனை இருக்கும்போது இங்க சரியா இருக்காது. குடும்பம் சரியாக இருந்தால், குடும்பத்திலே சந்தோஷமாக இருந்தால் இபாதத்து சரியாக இருக்கும், வணக்கம் சரியாக இருக்கும். சஹாபாக்களுடைய குடும்பம் சரியாக இருந்தது. அதனாலே அவருடைய மார்க்கம் எல்லா வகையிலையும் சிறந்ததாக இருந்தது. இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அருமையான சகோதரர்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்க ஒரு சில டிப்ஸ்கள் கொடுத்தாங்க. தன்னுடைய மகனார் கல்யாண வயதை அடைஞ்சிட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ண போறாங்க. அப்போ தன்னுடைய மகனுக்கு அவர்கள் செய்த உபதேசங்கள் ஒரு 5 விதமான உபதேசங்களை செய்யறாங்க. 5 விதமான உபதேசங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, லா தபஹல் ஃபீ மதஹி ஸௌஜதிக, உன்னுடைய மனைவியை புகழ்வதிலே கஞ்சத்தனம் செய்யாதே. அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு மிகப்பெரிய இமாமு. 4 மதுஹபினுடைய ஒரு மதுஹபினுடைய கருத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் திருமண விஷயமாக திருமணத்துடைய வயதை எட்டிவிட்ட தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார்கள். அப்படி யாராவது சொல்லுவோமா? அவங்க சொன்னாங்க, லா தபஹல் ஃபீ மதஹி ஸௌஜதிக, உன்னுடைய மனைவியை புகழ்கின்ற விஷயத்துல கஞ்சத்தனம் செய்யாதே. அது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் புகழ்ந்து படும். மனைவிக்கு மனைவியினுடைய பெயரை விட்டு விட்டு இன்னொரு பெயரை, செல்ல பெயரை சொல்லி அழைப்பது இருக்கிறது, அவளை அப்படியே ஆகாயத்துல கொண்டு போய் நிறுத்தும். அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம் அவளுக்கு. அதைத்தான் அவள் விரும்புவாள். அப்படி ஒரு செல்லமான ஒரு வாழ்க்கையை துவக்க காலத்திலிருந்து ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், எவ்வளவு கோபம் நம்ம மேல இருந்தாலும் கூட அந்த கோபம் எல்லாம் வெளிப்படவே செய்யாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேர் வச்சு பழகுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஹுமைரா என்று சொல்வார்கள். செக்க சிவந்த பெண்ணை, அழகான பெண்ணை என்று சொல்வார்கள். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அறிசுவாங்க. அது ஒரு சந்தோஷம். பெண்கள் அதை விரும்புவார்கள். மற்றவர்களால் புகழப்பட வேண்டும், மற்றவர்களால் நாம் அழகாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதை பெண்களுடைய இயல்பான குணமாக இருக்கிறது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன அந்த உபதேசம், மனைவியை புகழ்றதுல கஞ்சத்தனம் செய்யாது. இரண்டாவது, அவருடைய விருப்பங்களை நீ கவனம் செலுத்து. உன்னுடைய விருப்பம் என்னங்கிறது உனக்கு தெரியும். அவருடைய விருப்பம் என்ன, எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்தும். சாப்பாட்டுல மட்டுமல்ல, ட்ரெஸ் எடுத்து கொடுக்க காசு கொடுக்கிறது மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும். அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும். நம்ம துஆ சொல்றோமா இல்லையா? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். துஆ வரும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக 2 தடவை ரசூலுல்லாஹ் பரக்கத்துன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? ஒரு பரக்கத்து பகலுக்கு, இன்னொரு பரக்கத்து இரவுக்கு. அல்லாஹ் உங்களுடைய வெளிரங்க வாழ்க்கையிலேயும் உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 துஆ வச்சிருக்காங்க. பிரத்யேகமாக அந்த துஆவை சேர்த்து செய்திருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த கவனம் இருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா கயிறு அத்துக்கிட்டு என்ன செய்யும்? மாடு ஓடிடும். அதுல கவனம் இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, இந்த விஷயத்துல நீ கவனமாக இரு. மூணாவது சொன்னாங்க, உன்னுடைய மனைவி, உங்க 2 பேருக்கு இடையில கோபம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு சொன்னா நீ இறங்கி போயிரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, இன்னி உரீது அன் அகூன கரீமன் மக்லூபன். என் குடும்ப விஷயத்துல நான் எப்படி இருக்கேன்னு நினைக்கிறது தெரியுமா? கண்ணியமா இருக்கணும். அதே போல என்னுடைய குடும்பத்திலே தோற்றுவனாக நான் இருக்க வேண்டும். என் குடும்பத்துல நான் தோற்று போய்விட வேண்டும். மனைவியை மாத்திரமல்ல, எல்லா இடத்துலயும் தோற்று போற தப்பே கிடையாது. உன்னுடைய சகோதரன் நம்மளை வெறுக்கிறான், நம்ம அவனை பார்த்தா பேசிக்க வேண்டும். அவன் நினைப்பான் இழிச்சவன் நினைப்பான். இல்ல அவன் தான் இழிச்சவன். அல்லாஹ்வுடைய அருளுக்காக வேண்டி நாம் அவனிடத்தில் போய் பேசுகிறோம். தபஸ்ஸுமுக லிவஜிஹி அஹீக லக ஸதகத்துன். உன்னுடைய சகோதரனை பார்த்து பேசுகிறேன்,
ஒரு சிரிச்சது. எவ்வளவு கோபமாக இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விடு, அது உன்னுடைய வாழ்க்கைக்கு தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால குடும்பத்திலே தோற்பது இருக்கிறது, அது நம்ம கண்ணியமானவராக காட்டும். இப்ப இல்ல, இறப்புக்கு பின்னால நம்ம பேசணுமா இல்லையா? ரஃபா இருந்து ஒரு ஆள் போனா அப்படின்னு சொன்னா இறப்புக்கு பின்னால அவனை யாரும் சிலாகித்து பேச மாட்டார்கள். இறங்கி போய் வாழ்ந்தவனை இறப்புக்கு பின்னாலே தூக்கி கொண்டார். எவ்வளவு என்ன பேசினாலும் கோபப்பட மாட்டாங்க. எவ்வளவு நம்ம சத்தப்பட்டாலும் நம்ம வந்து பேசியவர் எதை இழப்பதற்கும் தயாராக இருப்பார். நாம் வாழ்க்கையில இறங்கி போனதற்கு பின்னாலே, இறந்து போனதற்கு பின்னாலே நம்ம இந்த ஊர் உலகம் மெச்சும். அவங்க சொல்லி காட்டுறாங்க, இறங்கி போய் மனைவிடத்தில் இறங்கி போய்விட்டால் சந்தோஷமாக இருக்கும். நாலாவது, வீடு என்பது அவருடைய ப்ராப்பர்ட்டி, வீடு அவருடைய சொத்து. அல் பைத்து மம்லகத்துல் உன்சா, அது பெண்களுக்கான சொத்து. அதை நம்ம கண்காணிக்க வேண்டுமே ஒழிய நாம் போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எரிச்சலாயிரம் என்ன கொடுக்கிறோம், என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க என்று கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய செயல்பாடுகளை போய் நாம் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. தலையிட்ட எரிச்சல் கோபம், நீனே செஞ்சு தொலை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுவான். இப்ப செய்யறதை ஏற்குமாற செய்வான், அல்லது நமக்கு தேவையில்லாத செலவுகளை உருவாக்கி தருவான். ஏதாவது ஒரு பேசுவான். கண்டிப்பா பெண்ணாக பொதுவாகவே பெண்களிடத்தை பழிவாக்குதல் அந்த குணம் என்ன செய்ய இருக்கும். கொடுத்தால் தந்தை, கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தாய், சீர் கொடுத்தால் தங்கை, கொலையும் செய்வான் பத்தினி. அவருடைய விருப்பப்படி நாம வாழல, அவளை நம்ம சந்தோஷப்படுத்தி பார்க்கல, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, வெறுப்பு அதிகமாகி கடைசியில கொலை செய்வதற்கும் துணிந்து விடுவாள். இங்க பாருங்க, செய்தி கேட்டீங்க அப்படின்னு சொன்ன இந்த செய்தியை நிறைய அவன் போடுவான். எங்க கொலை நடக்கு, எங்க கள்ளத்தனம் நடக்கு, எங்க கற்பழிப்பு நடக்கு, மனைவி எப்படி கணவனை கொலை செய்தாள், ரொம்ப தெளிவா அதுக்கு ஒரு தொகுப்புரையை வழங்கும். நிறைய செய்திகளை பார்க்கலாம். நம்மளாம் இதுவரைக்கும் ஹயாத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கண்ணியமான வாழ்க்கை இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் பொருளாக இருக்கிறது. அதனால வீட்டு விஷயங்கள்ல கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஊடுருவல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை பெண்கள் விரும்ப மாட்டார்கள். கணவனாக இருக்கின்ற காரணத்தினால எடுத்து சொல்ல மாட்டாங்க, எடுத்து பேச முடியாது. நீ அடக்கி வச்சிருப்ப, ஆனாலும் கூட அந்த உணர்வு அவளிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டுல கூட என்ன சுதந்திரமா விடப்படுகிறாங்க அந்த ஆள் அப்படிங்கிற அந்த வெறுப்பு, அந்த நெருடல் என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளிப்படும். ஐந்தாவது, பெண்களாக இருந்தால் கொஞ்சம் நன்றி கெட்டத்தனம் அவர்கள்ட்ட இருக்கத்தான் செய்யும். பெண்களாக இருந்தால் நன்றி கெட்டத்தனம் இருக்கத்தான் செய்யும். நீ காலம் முழுக்க 99% எல்லா விஷயத்திலையும் நீ சரியாக நடந்திருப்பாய். அவள் விரும்பிய ஒரே ஒரு விஷயத்திலே நீ மாறு செய்தாலும் அந்த 99 விஷயத்தை அத்தனை குப்பையில போடுவான். எண்ணத்தை கண்டே உள்ள வார்த்தையில் சொல்லுவான். அந்த பிரச்சனையை மையப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையே கெட்டு போய்விட்டது என்ற பிரச்சனையை சமூகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். சொல்றாங்க, பெண்களிடத்தில் அந்த தன்மை இருக்கும், பொறுத்துக்கோ. சல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒரு பெண்கள் பயான்ல சொல்லும்போது சொன்னாங்க, யா மாஷரன் நிசா, பெருநாள் அன்னைக்கு பயான் பண்ணும்போது பெண்கள் பகுதி, பெண்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அப்ப அங்க வந்து அந்த பெண்களுக்கு பயான் சொன்னாங்க, யா மாஷரன் நிசா இன்னி உரித்துக்குன்ன அக்தராக இருந்தார், பெண்களே நரகத்தில் உங்களை அதிகமாக பார்க்கிறேன். இதை யார் சொல்லலாம்? இந்த பெண்கள் கேட்டாங்க, என்ன காரணம்? திடீர்னு வந்து பெருநாளைக்கு இந்த செய்தியை சொல்றீங்க, பெருநாளை எவ்வளவு சந்தோஷமான நாடு, நரகவாசி நரகத்தில் உங்களை அதிகமா பார்க்கிறேன்னு சொல்றீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்ட்ட தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு நீங்க என்ன செய்றீங்க, மாறு செய்கிறீர்கள். கணவனுக்கு மாறு செய்றீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, அந்த நியமத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் நன்றி கெட்டத்தனமா என்ன செய்றீங்க இருக்கீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அந்த தன்மை பெண்களிடத்தில் இருக்கும். நாம் அதை என்ன செய்யணும், சரிச்சுக்கணும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். இணைத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை கண்ணாடி என்று சொன்னார். ஒரு யுத்த கடத்துல யுத்தம்லாம் முடிஞ்சு போனதற்கு பின்னால கடைசியில 2 பெண்கள் ஒரு ஒட்டக தொட்டி மேல ஏறி இருக்காங்க. அஞ்சசாய்க்கு இந்த ஒட்டக ஓட்டி, அந்த ஒட்டகத்தை ஓட்டி வரும்போது அவர் வேகமா நடக்கிறார். அவருடைய வேகத்திற்கு தகுந்தவாறு ஒட்டகம் ஆடிக்கொண்டே போகிறது. மேலே இருப்பது பெண்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சத்தமோடு சொன்னாங்க, வைஹக்க யா அஞ்சஸா
லா துகஸ்ஸிரில் கவாரிலா, அஞ்சசாவே நாசமா போவ, மெதுவா போ, மேலே இருப்பது கண்ணாடிகள், உடைத்து விடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால பெண்கள் கண்ணாடியை போன்றவர்கள், பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. அது கண்ணாடியினுடைய குற்றம் அல்ல, அது நம்முடைய குற்றம். எந்த இடத்திலே வைத்து பாதுகாக்க வேண்டும், எந்த இடத்துல நாம வைக்கணும் என்பது நமக்கான கண்ணியம் இருக்கிறது, நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு நல்ல கணவருக்கான பண்பு அதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இணையத்திற்குரிய அருமையான சகோதரர்கள், அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இல்லற வாழ்க்கையை துருவி துருவி நாம் ஆராய்ந்து என்று சொன்னால், அந்த வாழ்க்கையிலே நிகழ்ச்சியான பல நிகழ்வுகள், மகிழ்ச்சியான பல சம்பவங்கள் ஒட்டி கிடக்கிறது என்பதை அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னொரு 1000 ஆண்டு காலமும், இன்னொரு 5000 ஆண்டு காலத்திற்கு பின்னாலும் கூட அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியையும் காலத்திற்கு தகுந்தவாறு எடுத்து சொல்லக்கூடிய பல்வேறு விதமான செய்திகள் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி கிடப்பதை பார்க்க முடிகிறது. நாம் அவருடைய வழியிலே வந்திருக்கிறோம். அந்த வழிகாட்டுதலில் சிலதை நாம் எல்லாத்தையும் பின்பற்றணும். முடிந்த அளவுக்கு சிலதை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா தம்பதிகளுக்கும் மனமொத்த வாழ்க்கையை தந்தருவானாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்தருவானாக, காலமெல்லாம் பாசத்தோடும் காதலோடும் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக, சாலிஹான குழந்தைகளை அவர்களின் வழியாக இந்த சமூகத்திற்கு ரப்பல் ஆலமீன் வெளியாக்கி அருள்வானாக. அந்த பிள்ளைகளின் வழியாக அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் கண்ணியத்தையும் மரியாதையும் ரப்பல் ஆலமீன் சேர்த்தருள்வானாக. இறந்ததற்கு பின்னால் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. அந்த குழந்தைகளின் வழியாக கண்குளிர்ச்சியை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையத்திற்குரிய சகோதரர்களே, இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாடும் சீரணி, பிரியாணி, அதே போல ரொட்டி, பிஸ்கட்டு, லட்டு எல்லாமே வாங்கி நம்ம போன வருஷம் தான் நம்முடைய ஊர் மக்கள் நிரப்ப செய்தார்கள். அதனால அங்க நடந்தா தான் விழா, பள்ளிவாசல் நடந்தா ஒன்றுமில்லைன்னு நினைக்க வேண்டாம். சீரணி கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் சீரணி என்ன செய்யலாம், கொடுக்க. சீரணி இல்லாமலேயே இவ்வளவு கூட்டம் வருகிறது, இந்த பயானை கேட்கறதுக்கு இவ்வளவு பெண்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டம் சீரணிக்காக வேண்டிய அந்த கூட்டம் அல்ல. முழுக்க முழுக்க மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியலை, அந்த வசந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தேடி வந்தவர்கள் தான் அந்த கூட்டம். இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலை, பெண்கள் எல்லாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்கள் அதிகமாக வருகிறார்கள், பலர்கள் பயானை கேட்கிறார்கள். அதனால நாம ரசூலுல்லாஹ்வினுடைய அன்பின் வெளிப்பாடாக, பாசத்தின் வெளிப்பாடாக, அவருடைய பெயரை சொன்னா ஸலவாத்து சொல்லணும் நம்ம எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால விரும்பக்கூடியவர்கள் சீரணியை கொண்டு வந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஒரு 150 அல்லது 200 சீரணி கொடுத்தா, சீரணியும் தெரிஞ்சா பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அந்த பழக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வருவார்கள். அதனால ஒரு 150 200 சீரணி தேவைப்படும். விரும்பக்கூடியவர்கள், நாட்டம் உள்ளவர்கள் செய்யுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக கேள்விகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கேள்வி 1, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? இரண்டாவது கேள்வி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னாலே எங்கே தங்க வேண்டும் என்று விரும்பினார்கள்? மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால மக்கத்து மக்கள் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு இடத்தை விரும்பினார்கள். அது எந்த இடம்? கேள்வி பேசியதால் அடுத்த கேள்வி, அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இனிமையான இல்லறத்திற்கு, சிறப்பான வாழ்க்கைக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு 5 உபதேசங்கள் செய்தார்கள். என்ன உபதேசம்? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மகனுக்கு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு
5 உபதேசங்களை செய்தார்கள். அந்த 5 உபதேசங்கள் என்னென்ன? இதான் கேள்வி. இன்ஷா அல்லாஹ் சரியான கேள்விகளை அனுப்பி வைங்கள். அல்லாஹ் நம்முடைய பயான்களை நம்முடைய வாழ்க்கைக்கான கல்வியாக ஆக்கியவர்களாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.